நம்ம சாப்பிட உக்காரும் பொழுது நம்ம வீடை தேடி யாராச்சும் வந்து சாப்பாடு கேட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத. கடவுள் எந்த ரூபத்தில் வருவாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கும் இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. ஒரு சில பிள்ளைங்க அது பிடிச்சிருக்கோ, ஒரு சில பிள்ளைங்க இந்த மாதிரி கோவமாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், நீ எவ்வளோ ஃபுட்டு இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணுற, ஆனால் அந்த ஃபுட்டுக்காக எவ்வளோ, இந்த சாப்பாட்டுக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த சாப்பாட்டுக்காக. இந்த சாப்பாடை அவங்க எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, வேஸ்ட் பண்ணாதான் அவங்க எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க. அந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுது, அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த குழந்தைங்கள வச்சு பாரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து இந்த மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னிங்கன்னா எவ்வளோ கோவமாக இருக்கிற குழந்தைங்க கூட புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அம்மா நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும். சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் குழந்தைங்க புரிஞ்சுக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்